லாஸ்ட் வீடியோவில் லென்த்தான டேங்க் எந்த ஃபிஷ்ஷுக்கு செட் ஆகும், ஹைட்டான டேங்க் எந்த ஃபிஷ்ஷஸ்க்கு செட் ஆகுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். கரெக்டான டேங்க் செட்டப் கொடுக்கலனா அந்த ஃபிஷ் எய்தர் அந்த டேங்க்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இறந்துரும். ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். லென்த்தான டேங்க் இல்லை ஹைட்டான டேங்க் அப்படின்னா என்னென்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். லென்த்தான டேங்க்னா ரெக்டாங்குலராக கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதே மாதிரி ஹைட்டான டேங்க்னா கொஞ்சம் ஸ்கொயரிஷாக ஹைட்டாக இருக்கும். லென்த்தான டேங்க் எந்த ஃபிஷ்ஷஸ்க்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி ஷேப் நீட்டாக இருக்க ஃபிஷ்ஷஸ்க்கு செட் ஆகும். எதனால வந்து பார்த்தீங்கன்னா அது டேங்கை வந்து சுற்றி வரதுக்கு ரொம்பவே விருப்பப்படும், மேலே கீழே போகாது அதிகமாக. ஹைட்டான டேங்க் எந்த ஃபிஷ்ஷஸ்க்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி ஷேப் அகலமாக இருக்க ஃபிஷஸ்க்கு தான் செட் ஆகும். இந்த ஃபிஷஸோட மூவ்மெண்ட் வந்து டேங்கோட டாப் அண்ட் பாட்டம்ல தான் அதிகமா இருக்கும். டேங்கை சுத்தி வரது ரொம்பவே கம்மியா இருக்கும். அதோட பாடி ஷேப்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் ஹைட்டா இருந்ததுன்னா அதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இதே இன்னொரு செட் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேங்கோட லென்த்தும் அதிகமா கொடுக்கணும், ஹைட்டும் அதிகமா கொடுக்கணும். எதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷஸ் மோஸ்டா வந்து வெளியில எகிரி குதிக்கிற ஃபிஷஸா இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு யாருமே சொன்னதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல ஹைட்டான டேங்குக்கு என்னென்ன ஃபிஷஸ் செட் ஆகுன்றத பத்தின ஒரு லிஸ்ட் சொல்றேன். யார் யாரெல்லாம் அதுக்கு வெயிட்டிங்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.